நேற்று ஒரு சூப்பரான விஷயம் பார்த்தேன். எனக்கு பார்த்ததையும் அப்படியே மனசெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. ஆனால் வந்து பார்த்த டைம் வந்து ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. என்னால் அதை வீடியோவாக கேப்சர் பண்ண முடியல. என்ன அப்படின்னா, ஒரு அழகான தருணம் அது. ஒரு டாக் வந்து க்யூட்டாக தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. தண்ணிக்குள்ளே போயிட்டு ஒரு பாட்டிலை வந்து எடுத்துகிட்டு வருது, பிளாஸ்டிக் பாட்டிலை. அந்த டாக் வந்து இங்கே தான் தங்கியிருக்கு. எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. இந்த பிளேஸில் வந்து இது வந்து தாய்லாந்து. ஆக்சுவலி இங்கே இருக்க பீச்சஸ் எல்லாம் ரொம்ப க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அப்போவுமே இந்த பீச்சஸில் வந்து நைட்டெல்லாம் பார்ட்டிஸ் நடக்கிறதுனால எப்படி இருந்தாலும் வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து நிறைய க்ரௌட்ஸ் ஏறுறதுனால வந்து எல்லோரும் மைண்ட்ஃபுல்லாக இருக்கிறது இல்லை. எல்லாம் நைட் ஆனதுனால பிளாஸ்டிக்ஸை சம்டைம்ஸ் தூக்கி எறிஞ்சிட்டு தான் போகிறாங்க. ஆனால் இந்த டாக் வந்து இந்த பிளேஸ்க்கு ரொம்ப ப்ரொடெக்டிவாக, பாதுகாப்பாக, அந்த பிளாஸ்டிக்ஸ் தண்ணிக்குள்ளே போயிடாத மாதிரி அவ்வளோ நல்லா வந்து மெயின்டைன் பண்ணான். அவன் அழகாக தூக்கிட்டு வேற வெளியே வந்தான். பிளாஸ்டிக் உள்ளே போயிடுச்சு, அதை பார்த்ததே தூக்கிட்டு வேற வெளியே வந்தான். அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது பார்க்கும்போதே. ஸோ அந்த தருணத்தை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வந்தேன் இன்றைக்கி இங்கே வீடியோ எடுக்க. கைஸ், நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு அனிமல்னாலேயே வந்து இவ்வளோ ப்ரொடெக்டிவாக ஒரு பிளேஸை வந்து நீட்டாக க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னு அதுக்கே தெரியுது. அப்படின்னா நம்ம ஹியூமன்ஸ் எவ்வளோ கேர்ஃபுல்லாக, மைண்ட்ஃபுல்லாக இருக்கணும். இதுக்கு இருக்கிற எபிலிட்டிஸ் அண்ட் கேப்பபிலிட்டிஸ்க்கு நம்மளால் இதெல்லாம் பண்ண முடியாதா என்ன? ரொம்ப கேர்ஃபுல்லாகவே நம்ம வந்து ஒரு இடத்துலையும் வந்து பிளாஸ்டிக்ஸ் தூக்கி போடாமல், நம்ம என்ஜாய் பண்ணுற இடத்துல என்ஜாய் பண்ணிவிட்டு, பட் அதெல்லாம் தூக்கி லிட்டர் பண்ணாமல் அழகாக எடுத்துகிட்டு வந்து டஸ்ட்பின்லேயே போட்டுடலாம் இல்லையா? அதனால இந்த பிளேசஸ் எல்லாம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இதே மாதிரி இருக்கும் இல்லையா? நம்ம அது மாதிரி பண்ணலாமே.